திரும்பி வேதத்தை வாசித்து, இதற்குதான் கர்த்தர் பரிசுத்த வேதாகமத்தை நம் கையில் கொடுத்திருக்கிறார். இது என்ன இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. நம்மை படைத்தவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். இங்க பார், இந்த கடிதத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன், இந்த கடிதத்தின்படி நீ நடந்து கொண்டால் இந்த உலகத்தில் நீ நிம்மதியாக வாழலாம் என்று அவரே நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அவர் எழுதின கடிதம் தான் இந்த பைபிள். கர்த்தர் மனிதனுக்கு தரும் அன்பின் கடிதம் தான் வேதாகமம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல். ஆவி, ஆத்மா, சரீரம் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இப்பொழுது இந்த நோய்கள், வியாதிகள் எப்படி வருகிறது? பலவீனங்கள், சரீரத்தில் வரக்கூடிய பலவீனங்கள், அதனால் வரும் பாடுகள், இதெல்லாம் எப்படி வருகிறது? ஆவிக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். பொல்லாத ஆவி ஒரு மனிதனை தொடும் பொழுது, சாத்தான் ஒரு மனிதனை துன்பப்படுத்த நினைத்தால் அவனால் அது முடியும் என்பதும், சாத்தான் மனிதனை துன்பப்படுத்துகிறான் என்பதற்கும் ஆதாரமாக யோபு புஸ்தகம் இருக்கிறது. யோபு 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாத்தான் ஒரு மனிதன் மேல் ஆளுகை செய்வான் என்பதும், அவன் வியாதியை கொடுப்பான், அவன் துன்பப்படுத்துவான், எல்லாவித துன்பங்களையும் அவனால் கொடுக்க முடியும் என்பதும் மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோபு ஐயாவை அவருடைய சொத்துக்களை பறித்தான், அவருடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் அழித்தான். அப்பொழுது அவருக்கு பற்றாக்குறை, பஞ்சம் என்ற அந்த துன்பத்தை கொடுக்கிறார். செல்வம் அழிகிறது. வியாதியை கொடுத்தான். பிரச்சனைகளை, சண்டைகளை கொடுத்தான். சண்டைகளை எப்படி கொடுத்தான் என்றால், அவன் யோபு ஐயாவின் குடும்பத்தினரே யோபு ஐயாவை வெறுத்தார்கள். இதற்கு ஆழமாக வேத புஸ்தகத்தை, யோபு புஸ்தகத்தை படித்தால் புரியும். என் வேலைக்காரர்கள் என்னை மதிக்கவில்லை, நான் கூப்பிட்டால் ஏன் என்று கேட்க மாட்டேன் என்கிறார்கள், என் பிள்ளைகள் கூட என்னை மதிப்பதில்லை, என்னிடம் வந்து பேசுவதில்லை, நான் கூப்பிட்டால் கேட்க மாட்டேன் என்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். யோபு ஐயாவின் மனைவி யோபு ஐயாவை கடிந்து கொண்டதை 2ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரது குடும்பமே அவரை பாய்த்திருக்கிறது. என் வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரர்கள் கூட யோபு ஐயாவை கஷ்டப்படுத்தி இருக்கிறார்கள், மனவேதனைப்படும்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள். இதுவே சண்டை. அதாவது கர்த்தர் கொடுக்கிற 3 விதமான தண்டனைகள் பூமிக்கு, ஒவ்வொரு மனிதனுக்கும் என்னவென்றால் பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய். இந்த 3 விதமான துன்பங்களும் மனிதனுக்கு எல்லா துன்பங்களும் இதற்குள்ள அடங்கும். 3 விதமான துன்பங்கள். இப்படிதான் யோபு ஐயாவுக்கு வந்தது. இதிலிருந்து சாத்தான் அவரை ஆளுகை செய்து இப்படி செய்தான் என்பது மிக தெளிவான உண்மையாய் இருக்கிறது. யோபு புஸ்தகத்தை ஆராய்ந்திருக்கிற செய்திகள் இதன் தொடர்ச்சியில் இதற்கு முன்பாக வந்திருக்கிறது. அதை பார்த்தும் தெரிந்து கொள்ளலாம். இப்படியாக யோபு ஐயாவை சாத்தான் தொட்டான். பொல்லாத ஆவி ஒரு மனிதனை தொடும் பொழுது அவனுக்குள் துன்பத்தை ஏற்படுத்தும், வியாதியை ஏற்படுத்தும் என்பது தெளிவாக தெரிகிறது. 2 காரணங்களால் மனிதனுக்கு வியாதி வருகிறது. 2 பிரிவுகள் என்று சொல்லலாம். மொத்தமாக ஒரு வியாதி வருகிறது என்றால் 2 காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, அந்த மனிதன் செய்கிற பாவம், அவனுடைய ஆத்துமா செய்கிற பாவம், அவனுக்குள் இருக்கிற கெட்ட எண்ணங்களினால் அவன் செய்கிற பாவத்தின் நிமித்தம் அவனுக்கு தண்டனை வருகிறது. இது மாம்சத்திற்குரிய பாவம். அதாவது ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஆசை அதிகமா இருக்கிறது. அதனால் அவன் பொய் சொல்லி வியாபாரம் செய்கிறான் என்று வைத்துக் கொள்ளலாம். பொய்யை சொல்லி வியாபாரம் செய்து அதிக பணம் சம்பாதிக்கிறான் என்றால் அது மாம்சத்தில் செய்கிற பாவம். அது நிமித்தம் கர்த்தர் அவனுக்கு ஒரு தண்டனையாக ஒரு வியாதியை கொடுக்கிறார். அந்த வியாதி அவனை மிகவும் துன்பப்படுத்துகிறது. அவன் பொய் சொல்லியதால், அவன் வாயினால் செய்த பாவத்தினால் கர்த்தர் அவன் வாய்க்கு பாவத்தை, அதாவது அதுக்கு ஒரு நியாய தீர்ப்பை கொடுப்பார். அவன் பேசுவதற்கு கடினப்படும்படியாக தொண்டையிலோ நுரையீரலிலோ பாதிப்புகள் ஏற்படும். இப்படி வாயில் புண்கள் ஏற்படலாம். இப்படி
பல் முக்கியமாக பற்கள் பாதிக்கப்படலாம். இப்படி துன்மார்க்கனுடைய செயல்களுக்கு ஏற்ற தண்டனையை கர்த்தர் கொடுப்பார். எந்த அவயவத்தை பயன்படுத்தி பாவம் செய்கிறோமோ அதிலேதான் மனிதனுக்கு தண்டனை வரும். இப்படியாக இருக்கிறது. எல்லா வியாதிகளுக்கும் அது சம்பந்தப்பட்ட அந்த சரீரத்தின் பாகம், அதாவது ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு, பொதுவாக இன்னும் சுலபமாக சொல்ல வேண்டும் என்றால், நம் கண்களில் பாதிப்பு ஏற்பட்டால் நம் கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்திருக்கிறோம் என்று பொருளாகிறது. கண்களால் பார்க்க கூடாததை பார்த்திருக்கிறோம், பாவமான காரியங்களை கண்டிருக்கிறோம் என்று பொருள். இப்படியாக பாவம் நமக்கு வருகிறது. நாம் தனி மனிதனாக நம் ஆத்துமா பாவம் செய்து அதனால் தண்டனை வருவது, அது ஒரு விதமான. எல்லா வியாதிகளும் அப்படியும் வர வாய்ப்புண்டு. இன்னொரு வாய்ப்பு என்னவென்றால், ஒரு மனிதன் கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்திருக்க மாட்டான், எந்த பாவமும் செய்திருக்க மாட்டான், ஆனாலும் கண்களில் பாதிப்புண்டாகும். அது எப்படி என்றால், கண்களுக்குரிய பொல்லாத ஆவிகள் இருக்கிறது, அந்த ஆவியை வணங்கி இருப்பான். கண்களை ஆளுகை செய்யும் பொல்லாத ஆவிகளை இவன் போய், அதுவும் பாவம்தான், ஆனால் கண்களின் இச்சைக்கு இடம் கொடுக்காமல் கண்களின் ஆவியை வணங்கி இருப்பான். அப்பொழுது அந்த பொல்லாத ஆவிகள் கண்களை ஆளுகை செய்து அவன் கண்களை பாதிக்கப்படும், வியாதியை கொண்டு வரும். கண் பார்வை மங்களாவது, பலவிதமான கண் நோய்களை கொண்டு வரும். அதிநிமித்தம் வருவது ஆவியாக, நேரடியாக ஆவியாக வருவது, அதாவது பொல்லாத ஆவியினால் வியாதி வருவது. இப்படி ஒரு மனிதனுக்கு வரும் வியாதிகள், நோய்கள் எல்லாம் 2 விதங்களில் வருகிறது. இதில் மன்னிக்க கூடியது, மனிதனின் இப்படி நோய் வரும் பொழுது பொல்லாத ஆவிகளால் வருகிற நோய்களை அந்த ஆவிகள் அகற்றப்பட்டால் உடனே அந்த கண்கள் குணமடைந்து விடும். கர்த்தர் இப்படி பல நோயாளிகளை அவர் மனித அவதாரத்தில் இருந்த பொழுது பலரை குணப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் கட்டளையிட்டதும் அந்த நோய் மறைந்து நடக்க முடியாத மனிதன் எழுந்து நடப்பான், பார்க்க முடியாத மனிதன் பார்வை அடைவான். இப்படியாக பல காரியங்களை செய்திருக்கிறார். ஒன்று தெரிந்து கொள்வோம், பொல்லாத ஆவிகளை வணங்கியும் நோய் வரும், பாவத்தை செய்தும் அதனால் பொல்லாத ஆவி வந்து ஆளுகை செய்து நோயை கொண்டு வரும். மொத்தத்தில் நோய்கள் வருகிறது என்றால் அது பொல்லாதவனின் செயல்தான். சாத்தான் இல்லாமல் எந்த நோயும் வந்து விடாது. ஆனால் நேரடியாக சாத்தானிடம் பெற்றுக் கொள்ளலாம், அல்லது இச்சைக்கு இடம் கொடுத்து அதன் மூலம் அவன் வரலாம். அவனுக்கு 2 வழி இருக்கிறது. இப்படிதான் இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, நம் மனிதனிடத்தில் நாம் பலவிதமான நோய்களுக்கு ஆளாகிறோம். அதற்கு ஆளாகாமல் இருப்பது எப்படி, நோய்களிடமிருந்து தப்பித்துக் கொள்வது எப்படி என்பதற்கு ஒரே ஒரு சுலபமான வழி உண்டு. அது என்னவென்றால் மனம் திரும்புதல். மனம் திரும்பி வேதத்தை வாசித்து, இதற்கு தான் கர்த்தர் பரிசுத்த வேதாகமத்தை நம் கையில் கொடுத்திருக்கிறார். இது என்ன இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. நம்மை படைத்தவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். இங்க பார், இந்த கடிதத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன், இந்த கடிதத்தின்படி நீ நடந்து கொண்டால் இந்த உலகத்தில் நீ நிம்மதியாக வாழலாம் என்று அவரே நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அவர் எழுதின கடிதம் தான் இந்த பைபிள். கர்த்தர் மனிதனுக்கு தரும் அன்பின் கடிதம் தான் வேதாகமம், பரிசுத்த வேதாகமம். அதை நாம் படித்து அதன்படி வாழும்போது எந்த பாவமும் நமக்குள் இருக்காது. நேரடியான பொல்லாத விக்கிரக ஆராதனையும் நாம் செய்ய போவதில்லை. ஏனென்றால் வேதத்தை வாசிக்கும் போது நமக்கு அது தவறு என்று தெரிந்து நாம் அதை செய்ய போவதில்லை. அப்படி என்றால் 2 வழிகளான பொல்லாத சாத்தான் நம்மை துன்பப்படுத்துகிற 2 வழிகளும் அடைக்கப்பட்டு போகும். அப்பொழுது நம்மால் நிம்மதியாக, சமாதானமாக, நோய் நொடி இல்லாமல் வாழ முடியும். இதுதான் வழி. இப்படிதான் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். தாழ்மையோடு அவர் திருப்பாதம் பணிந்து அவருடைய பரிசுத்த வேதத்தை தினந்தோறும் தாழ்மையோடு வாசித்து கர்த்தருடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டு இவ்வுலக வாழ்க்கையை நிம்மதியாக, சந்தோஷமாக, சுலபமாக, சமாதானமாக வாழ்வோம். வேதாகமத்தை படித்து வாழ்வது என்பது கடினமான செயல் அல்ல, மிக மிக சுலபம். வாழ்க்கை சுலபமாகிவிடும், நமக்கு தெளிவாக தெரிந்துவிடும். அதாவது ஒரு ஊருக்கு போகிறோம் என்றால், புதியதாக ஒரு வெளிநாட்டுக்கு செல்கிறோம் என்றால், அந்த நாட்டை பற்றி நமக்கு தெரியாது, அந்த நாட்டின் மொழி தெரியாது, அந்த நாட்டிற்கு போகும் பாதை நமக்கு தெரியாது, எந்த இடத்தில் இறங்க வேண்டும், எந்த வழியை செல்ல வேண்டும் என்று நமக்கு எதுவுமே தெரியாது. அப்படி இருக்க அந்த ஊருக்கு போகும்போது நாம் என்ன செய்வோம்,
அந்த நாட்டின் மொழி தெரியாததால் நமக்கு ஒன்றும் புரியாது. மிகவும் கஷ்டப்படுவோம். நமக்கு பாடாக இருக்கும். எப்படி போய் சேர போகிறோம் என்ற குழப்பம் இருக்கும். வேதனை இருக்கும், வலி இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் நமக்கு தெரிந்தவர், அதாவது அந்த ஊரின் சொந்தக்காரர், நன்றாக அந்த ஊருக்கு சென்று பழக்கப்பட்டவர், அந்த மொழி தெரிந்தவர், எல்லாம் தெரிந்தவர், அந்த ஊரை பற்றி போக்குவரத்து வழி தெரிந்தவர், அப்படிப்பட்டவர் நம் அருகில் நம் கூடவே வந்தால் நமக்கு எப்படி இருக்கும்? அவர் நம்மை வழிநடத்தி சென்றால் நமக்கு எப்படி இருக்கும்? மிக சுலபமா இருக்கும். அவர் சொல்லுவார், இந்த இடத்தில் இறங்க வேண்டும், இந்த இடத்தில் டாக்ஸி பிடிக்க வேண்டும், இந்த இடத்தில் ஊருக்கு போக வேண்டும், இந்த இடம் இப்படி இருக்கும், இந்த சூழ்நிலை இப்படி இருக்கும், அவர்கள் என்ன பேசுகிறார்கள், உங்களிடம் என்ன கேட்கிறார்கள் என்று எல்லாவற்றையும் நமக்கு சொல்லிக் கொண்டே வருவார். அதனால் நம் பயணம் மிக சுலபமா இருக்கும். நாம் குழப்பம் அடைய மாட்டோம், வேதனை அடைய மாட்டோம், ஒரு தவிப்பு இருக்காது, எதுவும் இருக்காது. சந்தோஷமாய் சமாதானமாய் நாம் சென்று விடுவோம். அது போலதான் நம்மை படைத்த நம் எல்லா வழிகளும், நம் வாழ்க்கையின் எல்லா வழிகளையும் அறிந்தவர், சிறந்த நல்ல வழிகளை அறிந்த நம் தேவன் நம் அருகே உட்கார்ந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அதுதான் பரிசுத்த வேதாகமம். அதை எடுத்து நாம் படிக்க ஆரம்பிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உடனே வந்து விடுவார். அவர் வந்து நம் கூடவே இருந்து சொல்லிக் கொடுப்பார். பார், இந்த வசனத்தின் பொருள் இது, இதை நீ இப்படி கடைபிடிக்க வேண்டும், இந்த காலத்திற்கு நான் இப்படி உனக்கு சொல்லி இருக்கிறேன், இப்படிப்பட்ட துன்பம் வரும்போது இது நடக்கும். இது மட்டுமல்ல, இப்படி நாம் தொடர்ந்து ஆதியாகமம் முதல் படிக்க தொடங்கி நாம் படிக்க ஆர்வமாய் ஆரம்பித்தால் பரிசுத்த ஆவியானவர் இன்னும் சில காரியங்களையும் செய்வார். வந்து வேத வசனத்தை போதிப்பது மட்டுமல்ல, சில சம்பவங்களையும் நாம் வாழ்க்கையில் தருவார். இந்த நாளில் நாம் என்ன வேத புத்தகத்தில் எந்த வசனத்தை படிக்க போகிறோமோ அதற்கேற்ற சில அனுபவங்களை கொடுப்பார். அந்த நாளில் ஏற்படும். உதாரணத்திற்கு, நாம் இப்பொழுது அண்ணால் அம்மா ஜெபித்த, சாமுவேலுக்காக ஜெபித்த, பிள்ளைகளே என்று ஜெபித்த ஜெபத்தை நாம் வாசிக்க போகிறோம், 1 சாமுவேல் படிக்க போகிறோம் என்றால் ஜெப ஆவி நமக்குள் வரும். நாமும் சில காரியங்களுக்கு ஜெபிப்போம். அது அப்படியே நமக்கு நிறைவேறும். ஆசீர்வாதமா இருக்கும். மிகுந்த பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். இப்படியாக நடக்கும். யோபையாவின் புஸ்தகத்தை நாம் படிக்கிறோம் என்றால், யோபையா பட்ட பாடுகள் எல்லாம் படித்துக் கொண்டு வருகிறோம் என்றால், நம் வாழ்க்கையிலும் பல பாடுகள் பட்டு கொண்டு இருந்திருப்போம். ஆனால் யோபையாவின் வசனத்தை படிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் யோபையாவை எப்படி விடுதலையாக்கினாரோ அதே போல நம் வாழ்க்கையில் நிரந்தரமாக தீராத வியாதி, தீராத பிரச்சனை என்று எது இருக்கிறதோ அதையெல்லாம் நீக்கி போட்டு விடுவார். இப்படி அந்த அனுபவங்களையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். இப்படியாக பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் வந்து செயல்படும் பொழுது நன்மைகளாய் நடக்கும். அதை விட்டு வேத புத்தகத்தை எங்கிருக்கிறது என்று தெரியாமல் வீட்டில் ஒளித்து வைத்துவிட்டு நம் வாழ்க்கை வாழ்கிறோம் என்று டிவி, செல்போன், லேப்டாப் என்று சுத்தி கொண்டிருந்தால் நம் துன்பங்களை நாமே அனுபவிக்க வேண்டும். அதன் வழியாக பல தீமையான காரியங்கள் நம் வாழ்க்கையில் வந்து பொல்லாத ஆவிகளும் பல அனுபவங்களை கொடுக்கும். பல துன்பங்களை வர வைக்கும், பல பாவங்களை செய்ய வைக்கும், கடைசியில் நம்மை கண்ணீர் விட வைக்கும். பொல்லாத ஆவிகளும் அப்படி செயல்படும். நாம் என்ன தேர்ந்தெடுக்கிறோம் என்பதே நம் கையில் இருக்கிற உரிமையா இருக்கிறது. நன்மையை தேர்ந்தெடுத்து, நல்லவரை தேர்ந்தெடுத்து, நல்லவரின் வார்த்தையை கேட்டு நாம் நன்மை செய்யும் பொழுது நமக்கு எல்லாம் நன்மையாய் நடக்கும். பொல்லாதவன், தீயவன், அவன் பொல்லாதவனின் சொல்லை கேட்டு பொல்லாப்பு செய்தால் நமக்கு பொல்லாப்பு தான் வரும். வேற என்ன வரப்போகிறது? முடிவு நம் கையில் இருக்கிறது. கட்டாயம் இல்லை. எதை வேண்டுமானாலும் நாம் தெரிந்தெடுத்துக் கொள்ளலாம். கர்த்தர் நம்மை படைத்து நமக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். நீ சுதந்திரமாக உன் வாழ்க்கையை நீ முடிவு செய்யலாம். உனக்கு எது வேண்டுமோ அதை நீ தெரிந்தெடு. நான் வேண்டுமோ அவன் வேண்டுமோ அது உன் விருப்பம் என்று சொல்லி இருக்கிறார். நமக்கு முழு உரிமை கொடுத்திருக்கிறார். கர்த்தரின் அன்பை உணர்ந்து ஞானவான்களாய் நடந்து கர்த்தருடைய ஆவிக்கு இடம் கொடுத்து வாழும்போது நல்லவரின் நல்வார்த்தை கேட்டு நன்மை செய்து நன்மையை பெற்றுக்கொண்டு நல்ல உலகம் போய் சேரலாம். பொல்லாதவனின் சொல் கேட்டு பொல்லாப்பு செய்து பொல்லாங்கை அனுபவித்து அக்னி கடலையும் சென்றடையலாம். முடிவு நம் கையில். இப்படியாக ஆவியின் மண்டலம் செயல்படுகிறது. மனிதனுக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனிதன் மிக சிறந்த படைப்பாக கர்த்தரால் படைக்கப்பட்டவன். ஆனால் மிக தாழ்வான ஒரு நிலைக்கும் நம்மால் செல்ல முடியும்.
மிக உயர்ந்த நிலைக்கும் நம்மால் செல்ல முடியும். அந்த உரிமையை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய அன்பை புரிந்து கொள்வோம். அவரிடத்தில் நாம் அன்பு கூறுவோம். அவரிடத்தில் அன்பு கூறுவதின் வெளிப்பாடு எப்படி நாம் அன்பு கூறுகிறோம் என்று தெரிந்து கொள்வதென்றால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதே. 20ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கட்டளைகளை கற்பனைகளையும் கை கொண்டு நடக்கிறவர்களுக்கு 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்வேன் என்று. அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அவரிடத்தில் உண்மையாய் நாம் அன்பு கூறுகிறோம் என்றால் அதன் வெளிப்பாடு அவருக்கு நாம் கீழ்ப்படிவோம். இல்லை என்றால் நாம் அவருக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் கர்த்தரை நேசிக்கவில்லை என்று பொருள். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவோம். அவருடைய பரிசுத்த வழிகளை நாம் கற்றுக்கொள்வோம். பரிசுத்தமாய் நடப்போம். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து, ஞானத்தின் ஆவியானவர் நம் இருதயத்திற்குள் பிரவேசித்து அறிவு நம் ஆத்துமாவுக்கு இன்பமாய் இருக்கும் பொழுது அறிவை நமக்கு தருகிறார். இந்த உலகத்தில் வாழக்கூடிய அறிவு, படிப்பறிவு, அனுபவ அறிவு, ஒவ்வொரு காரியத்தையும் நற்காரியங்களை செய்ய தேவையான திறமை, ஸ்கில்ஸ் என்று சொல்வார்கள். இதை எல்லாம் நமக்கு கொடுத்து நம்மை வழி நடத்துகிறார். கர்த்தரே இவைகளை நமக்கு கொடுக்கிறார். பரத்திலிருந்துதான் நமக்கு ஞானமும் புத்தியும் வருகிறது. கர்த்தர் நம் இருதயத்திற்கு அவருடைய ஞானத்தை கொடுக்கிறார். அதை ஏற்றுக்கொள்கிற நாம் சந்தோஷமாக அவர் தரும் அறிவை பெற்றுக்கொண்டு அதில் சந்தோஷப்படுகிறவர்களாக நாம் இருந்தால், நம் ஆத்துமா களி கூர்ந்தால், அவருடைய அறிவை வெறுக்காமல் அதை ஏற்றுக்கொண்டு அதை மனதால் விரும்பி நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நன்மைகள் நிறைவேறும். அப்படி நாம் செய்யும் பொழுது நல் யோசனை உன்னை பாதுகாக்கும். நல் யோசனை கர்த்தர் நமக்கு தருகிறார். கர்த்தருடைய யோசனையை நாம் ஏற்றுக்கொண்டு நடக்கும்போது நாம் பாதுகாக்கப்படுகிறோம், நாம் காப்பாற்றப்படுகிறோம். புத்தி நம்மை பாதுகாக்கிறது. கர்த்தர் தரும் நல் யோசனை நம்மை காப்பாற்றுகிறது, புத்தி நம்மை பாதுகாக்கிறது. நாம் பாதுகாப்பாய் இருப்போம். இதைதான் சற்று நேரத்திற்கு முன்பு நாம் கவனித்தோம். கர்த்தருடைய வழிகளில் நாம் நடக்கும் பொழுது இச்சை, பாவம், மரணம் வராது. இச்சை இல்லாமல் இச்சை அடக்கம் என்பது 10 கட்டளைகளில் ஒன்றாயிருக்கிறது. இச்சை கொள்ளாமல் இச்சை அடக்கமாய் நாம் இருக்கும் போது எந்த பாவத்தையும் செய்ய மாட்டோம். பாவம் இல்லாத பொழுது ஏழு நரகத்துக்கு போக மாட்டோம். அப்படி என்றால் இச்சை அடக்கத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். நாம் நற்குணசாலிகளாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது, கர்த்தர் தரும் ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது எது சரி எது தவறு என்பதை புரிந்து சரியானதை மட்டும் தேர்ந்தெடுக்க வேண்டும். இதற்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். நாம் ஒரு துணி கடைக்கு சென்று ஒரு துணியை வாங்க விரும்புகிறோம். நாம் சென்று பார்க்கும்போது மிகவும் விலை உயர்ந்த ஒரு ட்ரெஸ் இருக்கிறது, இன்னொன்று கொஞ்சம் விலை குறைவான ஒரு ட்ரெஸ் இருக்கிறது. இரண்டும் நமக்கு பிடித்திருக்கிறது. ஆனாலும் விலை அதிகமான அந்த துணியை வாங்க விரும்புகிறோம். ஏனென்றால் இவ்வளவு விலை அதிகமான துணியை நாம் உடுத்தி கொண்டு சென்றால் அதை பார்க்கிறவர்கள் நம்மை கௌரவமாய் நினைப்பார்கள், பெருமையாய் இருக்கும் என்று நமக்கு தோன்றும். இரண்டும் பிடித்திருக்கிறது என்றாலும் விலை உயர்ந்ததையே நாம் வாங்க விரும்புவோம். அதை வாங்கி உடுத்தினால் நன்றாக இருக்குமே, பார்ப்பவர்கள் நம்மை பெருமையாக மிக கௌரவமாய் இருக்குமே பலர் மத்தியில் என்று தோன்றும். அதாவது இந்த இரண்டு நினைவுகளையும் சற்று கவனமாக கவனித்துக் கொள்வோம். விலை குறைந்த அந்த துணியை வாங்க நம்மிடத்தில் பணம் இருக்கிறது, அதை வாங்கி கொள்ளலாம். விலை அதிகமான துணியை வாங்க வேண்டும் என்றால் கடன் வாங்கிதான் வாங்க வேண்டும். அப்படி இருக்க நாம் எதை முடிவு செய்கிறோம்? கர்த்தருடைய வழி போதும் என்கிற மனம் மிகுந்த ஆதாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு உள்ளதை வைத்து வாங்க வேண்டும், நமக்கு இருப்பதை வைத்து போதும் என்று நினைக்க வேண்டும். இது கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் வழி. இச்சை அடக்கம், நமக்கு இருக்கிற பணத்தில் நாம் வாங்க வேண்டும். கடன் வாங்கியாவது அதிக விலை கொடுத்து பெருமையான ஒரு துணியை வாங்க நாம் விரும்பினால் அது பெருமை. பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பெருமைக்கு அந்த விலை உயர்ந்த துணியை நாம் வாங்க நினைத்தால் கடன் வாங்கி பெருமையாக அந்த துணியை வாங்கி கொண்டு உடுத்தி கொண்டு போகும். இப்பொழுது என்ன நடக்கும்? விலை குறைந்த துணியை வாங்கி இருந்தால் அது நம்முடைய
பணத்திற்கு போதுமானதாய் இருந்தது, கடன் இருந்திருக்காது. பெருமைக்காக கர்த்தருக்கு விரோதமான இச்சைக்கு இடம் கொடுத்து விலை உயர்ந்த துணியை கடன் வாங்கி நாம் வாங்கியதினால் அந்த துணியை நாம் உடுத்தி இருந்தாலும் அந்த கடன் பாரம் நம்மை நிம்மதியா இருக்க விடாது. கடன் அடைக்க வேண்டும், இவ்வளவு கடன் இருக்கிறதே என்று தோன்றும். இதே போல எல்லா காரியத்திலும் செயல்பட்டால் மிகுந்த கடன் உண்டாகும். இதுதான் சாத்தான் காட்டும் வழி. பெருமையின் ஆவி, பொல்லாத ஆவி, பெருமையை தூண்டுகிறது பொல்லாத ஆவி. இப்படி பெருமைக்காக உடுத்தாமல் பெருமைக்காக சாப்பிடுவது கூட இந்த காலத்தில் பெருமைக்காக, இதை சாப்பிட்டேன் அதை சாப்பிட்டேன் என்று பெருமையாக சொல்லுவது தவறு, மகா பாவம். பெருமைக்காக சாப்பிடுவது, பெருமைக்காக துணி உடுத்துவது, பெருமைக்காக வீடு கட்டுவது, எல்லாரை விட பெரியதா இருக்க வேண்டும், ஆடம்பரமா இருக்க வேண்டும். எதற்கு? குடியிருப்பதற்கு. மண்ணோடுகளுக்கு ஒத்த ஓடு நாம். இருக்க போகிறது கொஞ்ச காலம். அதனால்தான் கர்த்தர் இஸ்ரவேலரை கூடார பண்டிகை கொண்டாட சொன்னார். நாம் கூடாரங்களில் இருப்பது போலதான் கொஞ்ச நாள் வாழ்ந்து விட்டு போக போகிறோம். நாம் கட்டிய வீடு இங்கேயே இருக்கும், நாம் இருக்க மாட்டோம். இறந்தால் 24 மணி நேரத்திற்குள் எடுத்து விடுவார்கள், பெயரை கூட சொல்ல மாட்டார்கள். ஏன் இந்த பெருமை? பெருமைக்காக கடன் வாங்கி அதிக கடன் சுமையை சுமந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கையை நிம்மதியாக வாழாமல் துன்பப்படுவது ஞானமற்ற செயல் அல்லவா? யோசித்து பார்ப்போம். கர்த்தர் பெரியவர், அவர் நம்மை நல் வழிகளில் நடத்துகிறார். அவர் வழிகள் நமக்கு சமாதானத்தை தரும். நமக்குரிய பணத்தில் நாம் சாப்பிட வேண்டும், நமக்குரிய பொருளை நாம் வாங்க வேண்டும், நமக்கு வசதிக்கு ஏற்ற ஒரு வீட்டில் நாம் குடியிருக்க வேண்டும். இப்படி செய்யும் பொழுது என்ன நடக்கும்? நிம்மதி இருக்கும், கடன் இருக்காது, அடுத்தவர் தொல்லை இருக்காது, நிம்மதியாக இருக்கும். நிம்மதியும் சமாதானமும் தான் மிகப்பெரிய சொத்து. எவ்வளவு கடன் வாங்கி பெரிய வீடுகளை கட்டி அடுத்தவர்களுக்காக வாழ்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு மன நிம்மதி இல்லாமல் பிபி, டென்ஷன், அதிகமாக வேலை செய்வது, கடன் இருக்கிறதே, சாப்பிட கூட நேரம் இருக்காது, அந்த வீட்டில் நிம்மதியாக படுத்து தூங்க கூட முடியாது. இப்படியாக நடக்கிறது. மதியீனமான செயல் அல்லவா? கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம், கர்த்தருடைய வழிகளில் நடப்போம். அவருடைய நல் யோசனைகளின்படி நடக்கும் பொழுது நாம் காப்பாற்றப்படுகிறோம். அவருடைய வழிகள் நமக்கு நல்லவைகளாய் இருக்கிறது. அவர் தரும் புத்தி நமக்கு பாதுகாப்பானது. சந்தோஷமும் சமாதானமும் என்றென்றும் நிலைத்திருக்கும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 12 முதல் 22 வசனங்கள் வரை. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் 7 ஆவிகளாய் 7 வித குணாதிசயங்களோடு காணப்படுகிறார் என்று ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் முதலில் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவர் நமக்குள் நம் ஆத்மாவை ஆளுகை செய்யும் பொழுது, நம் ஆவிக்குள் வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும் பொழுது, நாம் சந்தோஷமாய் கர்த்தருடைய ஆவியானவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, கர்த்தர் நமக்கு நம் வாழ்க்கையில் நல் யோசனைகளை தருவார், புத்தியை தருவார். நாம் செய்கிற செயல்கள் எல்லாவற்றையும் சரியாக செய்வதற்கு தேவையான ஞானம், உணர்வு போன்ற எல்லா காரியங்களையும் நமக்கு சொல்லி தருவார். நம் வாழ்க்கை பரிசுத்தமாய் இருக்க நல் வழிகளை நமக்கு போதித்து நடத்துவார். அப்படி அவருடைய வழி நடத்துதலில் நாம் நடக்கும் பொழுது நாம் எப்படி வாழ்வோம், நம் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து கர்த்தரை நேசித்து அவருடைய ஆவியானவரை பெற்றுக்கொண்டு வாழும் பொழுது ஒரு ஆண் எப்படி தன் வாழ்க்கையில் பாதுகாக்கப்படுகிறார் என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஆண் கர்த்தருடைய ஆவியானவரை பெற்று பரிசுத்தமாய் வாழும் பொழுது அவர் துன்மார்க்கருடைய வழிகளுக்கு மாறுபாடான வழிகளுக்கும், அதாவது துன்மார்க்கர் என்பவர்கள் அநியாயமாய் துன்மார்க்கம், கர்த்தருடைய மார்க்கத்தை விட்டு விலகி பாவம் செய்கிற சாத்தானின் வழிகளில் நடக்கிறவர்கள், பொய் பேசுவது, ஏமாற்றுவது, திருடுவது, லஞ்சம் வாங்குவது,
பலவித தீமைகள் நமக்கு தெரியும். எது நீதியின் பாதை, எது பாவத்தின் பாதை என்று நமக்கு நன்றாகவே தெரியும். அப்படி இருக்க பாவத்தின் பாதையில் நடக்கிறவர்கள் அப்படிப்பட்ட மனிதர்கள் இருப்பார்கள். அப்படிப்பட்ட துன்மார்க்கருடைய வழிகளுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையைப் போல் நாம் வாழாமல் காப்பாற்றப்படுவோம். அவர்களைப் போல நாம் மாறாமல் காப்பாற்றப்படுவோம். கர்த்தருடைய ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுத்து வாழும் பொழுது நம் கூட வேலை செய்கிறவர்கள் பாவம் செய்து கொண்டிருப்பார்கள், லஞ்சம் வாங்கி கொண்டிருப்பார்கள், ஏமாற்று வேலை செய்து கொண்டிருப்பார்கள். நாம் அதை பார்ப்போம், ஆனாலும் நமக்கு அதை செய்ய மனம் வராது. கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். நமக்கு நல் போதனைகளை கொடுத்திருக்கிறார். நாம் அந்த பாவத்தை செய்ய மாட்டோம், அதன் மேல் விருப்பம் வைக்க மாட்டோம். துன்மார்க்கருடைய வழிகளுக்கு நம்மை காப்பாற்றுவார். மாறுபாடான மனிதனுக்கும் நம்மை காப்பாற்றுவார். மாறுபாடான மனிதன் என்றால் யார்? மாறுபாடானவன் என்றால் நேரத்திற்கு ஏற்றபடி பேசுவது, செயல்படுவது. இந்த நேரத்தில் இவர்களுக்கு முன்பாக ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அடுத்த நேரத்தில் அடுத்தவர்களுக்கு விரோதமாக அதை மாற்றி வேறு விதமாக பேசுவது, ஒரே விஷயத்தை மாற்றி மாற்றி பேசுவது, எல்லோரிடத்திலும் நற்பெயரை பெறுவது. இப்படிப்பட்ட மாறுபாடான வழிகளில் நடக்கிற ஜனங்களுக்கும் நாம் காப்பாற்றப்படுவோம். அப்படிப்பட்டவர்கள் நம்மை விழுங்கி விடுவார்கள். துன்மார்க்கரும் மாறுபாடானவர்களும் தங்கள் திறமை என்று நினைத்து கொண்டு பாவம் செய்து நம்மை துன்பப்படுத்தி நம்மை மிகவும் வேதனைப்படுத்துவார்கள். அப்படிப்பட்டவர்கள் விரிக்கிற வலையில் நாம் விழாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். மாறுபாடு பேசுகிற, மாற்றி மாற்றி பேசி ஏமாற்றுகிற மனுஷனுக்கும் நாம் தப்பிவிக்கப்படுவோம். அவர்கள் செய்கிற பாவத்தை பார்த்து நாம் தப்பித்துக் கொள்வோம், நாம் புரிந்து கொள்வோம். புரியாமல் ஏமாந்து போக மாட்டோம். இன்னும் சிலர் இருப்பார்கள், தீமை செய்ய மகிழ்வார்கள். பாவம் செய்வதென்றால் அவர்களுக்கு மிகவும் பிடித்த காரியமா இருக்கும். அவர்கள் தீமையில் மகிழ்ச்சியை அடைவார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கும் துன்மார்க்கருடைய மாறுபாடுகளில் களி கூறுவார்கள். ஒருவன் பொல்லாப்பு செய்வான், அநியாயம் செய்வான், அக்கிரமம் செய்வான், அதனால் ஒரு பலன் கிடைக்கும். அந்த பாவத்தின் விளைவாக கொஞ்சம் பணம் சம்பாதிப்பான், அல்லது 4 பேர் புகழ்ந்து பேசி இருப்பார்கள். அதை பார்த்து அதை புகழுகிற மனிதர்கள் இருப்பார்கள். நம்மை போன்றவர்கள் அப்படிப்பட்டவர்களை பார்த்து என்ன செய்யக்கூடாது? புகழக்கூடாது. பாவம் செய்து அவன் சம்பாதிப்பதை நாம் ஏன் பார்த்து புகழ வேண்டும்? அது பாவம் அல்லவா? ஆனால் பாவத்தின் வரும் பலனை சந்தோஷப்பட்டு ஏற்றுக்கொள்கிறவர்கள் இவர்களும் கெட்டு போவார்கள். மாறுபாடான பாதைகளிலும், அதாவது தவறான வழிகளில் நடப்பவர்கள் பாவம் செய்து பணம் சம்பாதிப்பார்கள். பாவம் செய்து தாங்கள் நினைத்ததை சாதித்துக் கொள்வார்கள். தங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ள தவறான காரியங்களில் ஈடுபடுகிறவர்கள். இப்படிப்பட்டவர்களுடைய வழிகளுக்கும் கோணலான வழிகளில் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்புவிக்கப்படுவாய். கோணலான வழிகளில் நடப்பவர்கள் என்றால் பொல்லாதவனின் பேச்சை கேட்டு வாழ்கிறவர்கள். பொய் சொன்னால் தவறில்லை. ஒரு வியாபாரம் செய்கிறோம் என்றால் அதில் பொய் சொல்லாமல் இருக்க முடியாது, பொய் சொல்லிதான் ஆக வேண்டும் என்று பொல்லாதவன் சொல்லுவான். பொல்லாத மனிதர்கள் சொல்வார்கள். துன்மார்க்கர், மாறுபாடானவர்கள் இவர்கள் இப்படிதான் சொல்வார்கள். அதை கேட்டு நாம் தொழில் செய்ய தொடங்கும் பொழுது நாமும் பொய் சொல்ல தொடங்குவோம். அப்படி செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட தீயவர்களுக்கு நம்மை கர்த்தர் விலக்கி காப்பார். அதாவது தீயவர்களின் ஆலோசனையை, பொல்லாதவர்களின் ஆலோசனை, பொல்லாதவர்கள் தவறு செய்து பணம் சம்பாதிப்பார்கள், தவறு செய்து தங்கள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வார்கள். அதற்கெல்லாம் நாம் இடம் கொடுத்து அப்படிப்பட்ட பாவத்தை செய்து தண்டனை அனுபவிக்க கூடாது. பொல்லாத அக்னி கடலுக்கு நாம் போய்விடக் கூடாது என்றால் நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். தீயவர்களின் வழிகளில் நாம் நடக்காதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். நாம் சாதாரணமாக கேள்விப்படுகிறோம். நீண்ட காலமாக ஒரு 20 வருடங்களாக இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. 20-30 வருடங்களாகவே நடந்து கொண்டிருக்கிறது அநேக இடங்களில். அதாவது அதிகமான ஏழை மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வைத்து சில நிறுவனங்களில் வட்டிக்காக பணத்தை போட்டு விடுகிறார்கள். அந்த பணம் பின்பு கிடைக்கவில்லை, அதை கொள்ளையடிக்கப்பட்டது என்று சொல்லி போலீசில் புகார் கொடுக்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது, இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது சில இடங்களில்.
இது ஏன் நடக்கிறது? ஜனங்களின் பேராசை. தன் சம்பாத்திய பணத்தை பெரிய அதிக வட்டிக்கு, பண ஆசையினால் அதிக வட்டி கிடைக்கும் என்று தவறான நிறுவனங்களில் செலுத்திவிட்டு பின்பு கஷ்டப்படுகிறார். மொத்தத்தையும் இழந்துவிட்டு நிற்கிறார்கள். ஏன் அவர்கள் அப்படி செய்கிறார்கள் என்றால், அந்த அளவுக்கு அந்த நிறுவனங்கள் வஞ்சக பேச்சை பேசுகின்றன. துன்மார்க்கரும் மாறுபாடான பேச்சு செய்கிறார்கள். அந்த பேச்சில் மயங்கி இவர்கள் ஏமாந்து போகிறார்கள். இப்படிப்பட்ட பேச்சுக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஏமாற மாட்டார்கள். எந்த ஒரு வியாபார நிறுவனமாய் இருந்தாலும் சரி, எந்த தொழில், யார் எப்படி வஞ்சகமாய் பேசினாலும் நம்மை ஏமாற்ற நினைத்தால் நம்ம ஏமாற்ற முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது நமக்கு கர்த்தர் ஞானத்தை தருவார். அதனால் நாம் தெளிவாக புரிந்து கொள்வோம். ஏமாற்றத்திற்கு இடம் கொடுக்க மாட்டோம். அதாவது யாரிடமும் ஏமாறாமல் நியாயமாய் நீதியாய் நம்மால் வாழ முடியும். இன்னொரு முக்கியமான காரியம் என்னவென்றால், ஆண்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, ஒழுக்கம் தவறாமல் வாழ்வதற்கு இங்கு வழிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தினந்தோறும் வேதம் வாசித்து ஜெபித்து கர்த்தருடைய வழிகளில் நடக்கும் பொழுது, கர்த்தருடைய ஞானத்தின் ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் இருந்தால், பொல்லாத பெண்களிடமிருந்து அந்த ஆண்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது தவறான பெண்கள் அவர்கள் தங்கள் இளவயதின் கணவரை விட்டுவிட்டு தன் கணவரை மறந்து ஒழுக்கம் கெட்டு தவறான வாழ்க்கை வாழ்ந்து அவர்கள் கெட்டதும் அல்லாமல் மற்றவர்களையும் கெடுப்பார்கள். அப்படிப்பட்ட ஒழுக்கம் கெட்ட பெண்களின் செயல்களை, அப்படிப்பட்டவர்களுடைய வஞ்சக பேச்சுகளை எல்லாம் நம்பி ஏமாறாதபடிக்கு கர்த்தர் அந்த மனிதர்களை, கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்களை கர்த்தர் பாதுகாப்பார். அவர் அதற்கேற்ற ஞானத்தை தருவார். அந்த பெண்களின் வஞ்சக பேச்சை கர்த்தர் வெளிப்படுத்தி விடுவார். அவர்கள் பேச்சு பொய்யானது என்றும் அவர்களுடைய செயல்கள் பொய் என்பதையும் கர்த்தர் வெளிப்படுத்தி விடுவார். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவர் அதை அந்த மனிதர்களுக்கு கொடுத்து விடுவார். அதனால் ஆண்கள் தங்கள் பரிசுத்தத்தை காத்து கொள்ள முடியும். திருமணமான பெண் தன் இளவயதின் கணவனை மறந்து கர்த்தரோடு நாம் செய்திருக்கிற உடன்படிக்கை, அதாவது கர்த்தருக்கு முன்பாக திருமணம் செய்திருக்கிறார், அவள் அப்படி செய்திருக்கும் பொழுது அதை மறந்து போகி கர்த்தருக்கும் பயப்படாமல் கணவனுக்கும் அடங்காமல் பாவம் செய்ய நினைக்கிறாள். அப்படி அவள் வஞ்சக பேச்சு, இச்சகமான பேச்சுகளை பேசி, அதாவது இது பெண்கள் மட்டுமல்ல, ஆண்களும் கூட, பெண்களாயிருந்தாலும் ஆண்களாயிருந்தாலும் தங்கள் ஒழுக்கத்தை காத்து கொள்ள இப்படிப்பட்ட மனிதர்களை சந்திக்க நேரிடலாம். பொல்லாத மனிதர்கள் வஞ்சக பேச்சுகளை பேசலாம், இச்சக வார்த்தைகளை சொல்லலாம். அதாவது அருவருப்பான பாவத்திற்கு இவர்கள் ஒரு மனிதனை அல்லது ஒரு மனுஷியை கற்புணரை தவற வைக்க இப்படிப்பட்ட பெண்களோ ஆண்களோ முயற்சி செய்யலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் தப்புவிக்கப்படுவோம். கர்த்தர் தப்புவிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை அண்டிக் கொண்டால் நமக்கு சகல பாதுகாப்பும் கிடைக்கும். நாம் பரிசுத்தமாய் வாழ முடியும். கற்பு நெறி தவறாமல் ஒழுக்கமாய் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நாம் வாழ முடியும். கர்த்தருடைய வார்த்தையாகிய வேத வசனத்தை நம் இருதயத்தில் சுமந்து கொள்ளும் போது நாம் பாதுகாக்கப்படுகிறோம். பாவம் செய்ய தூண்டுகிற மனிதர்கள், ஆண்கள் பெண்கள் யாராயிருந்தாலும், அப்படிப்பட்டவர்கள் வழிகள் மரணத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். அவர்களுடைய வழிகள் மரணத்திற்கு போகும் வழிகள், அக்கினி கடலுக்கு போகிற வழிகள், பாதாளத்திற்கு செல்லுகிற வழிகள். விபச்சார பாவம் என்பது நரகத்தில் தள்ளிவிடும், அக்கினி கடலில் கொண்டு போய் சேர்த்துவிடும். எந்த மனிதன் இந்த பாவத்திற்கு இடம் கொடுக்கிறானோ அவனுக்கு அக்கினி கடல் நிச்சயம் என்பதை மறந்துவிட வேண்டாம். மனம் திரும்புங்கள், பரிசுத்தமாய் வாழுங்கள். பரிசுத்தமே மனித வாழ்க்கையின் அழகாய் இருக்கிறது. பரிசுத்தமாய் வாழ்கிறவனுக்கு பெயர்தான் மனிதன். அசுத்தமாய் வாழ்ந்தால் அது மிருகங்களுக்கு ஒப்பான வாழ்க்கையாய் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. பரிசுத்தமாய் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும்.
பொல்லாத மனிதர்கள் இச்சக வார்த்தைகளை பேசினாலும் அதை தூக்கி எறிந்துவிட்டு அவர்கள் வலையில் விரியாமல், அதாவது பாவம் செய்கிறவன் திறமைசாலி அல்ல, பாவத்திற்கு தப்பிக்கொள்கிறவனே திறமைசாலி. உண்மையான ஞானம், உண்மையான திறமை, உண்மையான ஒரு சிறந்த மனிதன் என்றால் அவன் உத்தமனாய் வாழ்கிறவனாய் இருக்க வேண்டும். உத்தமன் தான் திறமைசாலி. நீதியையும் நேர்மையும் கடைபிடிக்கிறவனே உண்மையானவன், அவனே திறமைசாலி. இந்த உலகத்தில் பாவம் செய்ய போராட தேவையில்லை, சுலபமாக செய்து விடலாம். ஆனால் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு போராட வேண்டும். பரிசுத்தமாய் வாழ்ந்து போராடி வாழ்கிற மனிதர்களே மிகச் சிறந்தவர்கள், மிக திறமையானவர்கள், மன வலிமை உடையவர்கள், பரிசுத்தமானவர்கள். அது மட்டுமல்ல, கர்த்தருக்கு பிரியமானவர்கள். இதுவே மேன்மையான வார்த்தையாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நாம் வாழ முயற்சி செய்வோம். இப்படிப்பட்ட பாவங்களை செய்கிறவர்களின் வழிகள் மரணத்திற்கும் அவர்களுடைய பாதைகள் மரித்தோரிடத்திற்கும் செல்லுகிறது. இப்படிப்பட்ட ஒழுக்கம் தவறி நடக்கிறவர்களின் வழியில் சென்றால் அந்த பாதையானது மீண்டும் ஜீவ பாதையில் வந்து சேராது. ஒழுக்கம் கெட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்கள் அந்த பாதையில் சென்று விட்டால், ஒழுக்கமாக வாழாமல் பாவம் செய்து கற்பநெறி தவறி வாழ்கிறவர்கள் ஜீவ பாதையில் வந்து சேருகிறதில்லை, பரலோகத்திற்கு போய் சேர முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. பாவிகளின் வழியில் செல்லுகிறவர்கள், அந்த பாவிகளின் வஞ்சக பேச்சை கேட்டு நடக்கிறவர்கள் மீண்டும் கர்த்தருடைய வழிகளில் வந்து சேர மாட்டார்கள். அவள் விழுங்கி விடுவாள். பாவம் செய்கிறவன் பரிசுத்தவானை விழுங்கி விடுவான். பொல்லாத வழிகளில் தாங்கள் பாவம் செய்வதும் அல்லாமல் மற்றவர்களையும் பாவம் செய்ய வைத்து விடுவார்கள். அதனால் நாம் நல்லவர்களின் வழியிலே நடக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தமான ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள், இப்படிப்பட்டவர்களோடு நாம் பேசி பழகி அவர்களுடைய வார்த்தைகளை எப்பொழுதும் கேட்டு நாம் வாழ்ந்தால் நாமும் நல்லவர்களாக வாழ முடியும். நல்ல பாதையில் நடந்து கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர முடியும். அது என்னால் இப்பொழுது எப்படி முடியும்? என்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் எல்லாம் பொல்லாதவர்களாய் இருக்கிறார்கள், பாவிகளின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்வீர்களானால் பயப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் இந்த காலத்தில் செல்போன், டிவி போன்ற மீடியாக்கள் இருக்கின்றன. செல்போன் பயன்படுத்தலாம், டிவி, லேப்டாப் இவைகளை பயன்படுத்தி கர்த்தருடைய ஊழியக்காரர்களின் ஊழியங்களை கேட்கலாம், அவர்கள் செய்திகளை கேட்கலாம், அவர்களோடு இணைந்து ஜெபிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தைகளை, வேத வசனத்தை எடுத்து வைத்து வேதத்தை வாசிக்கலாம், தியானிக்கலாம். உட்கார்ந்து படிக்க முடியாது, கண் பார்வை கோளாறு என்று இருப்பவர்கள் படிக்காமல் இருக்க தேவையில்லை. இந்த காலத்தில் ஆடியோ பைபிள் இருக்கிறது. செல்போனிலோ லேப்டாப்பிலோ ஆடியோ பைபிள் போட்டு நாம் கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுதும் நம் செவிகளில் ஏறி இருக்கும்படியாக நிறுத்தி கூட கேட்கலாம், புரிந்து கொள்ளலாம். இப்படியாக நாம் கர்த்தரோடு இணைந்திருக்க எப்பொழுதும் நம் நேரத்தை செலவிட வேண்டும். கர்த்தருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து ஜெபிக்கலாம். 24 மணி நேரமும் டிவி சேனல்கள் இருக்கிறது, ஊழியர் சேனல்கள் இருக்கிறது, ஏஞ்சல் டிவி போன்ற நிறுவனங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட சேனல்களை பார்த்து நாம் பரிசுத்தத்தை காத்து கொள்ளலாம், பரிசுத்தத்தில் வளரலாம், மேன்மேலும் பல காரியங்களை அறிந்து கொள்ளலாம். இப்படியாக நாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் மாற வேண்டும். அதற்காக நம் ஊழியங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நீதிமான்கள் சொல்லுகிற பாதைகளை கேட்டு நடக்க வேண்டும். நீதிமான்களின் வார்த்தைகளை காத்து கொள்ள வேண்டும். அவர்கள் சொல்கிற ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடக்க பழக வேண்டும். அப்படி செய்து கொள்ளும் பொழுது நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்கிறோம். ஊழியக்காரர்களை அல்ல, நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்கிறோம். நமக்கு தான் நன்மை உண்டாகிறது. செம்மையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள். அதாவது கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருடைய நீதி நியாயங்களை கற்றுக்கொண்டு அப்படி வாழ்கிறவர்கள் இந்த பூமியில் வாழ்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இது 1000 வருட அரசாட்சியை சொல்லுகிறது. 1000 வருடம் இந்த பூமியில் அரசாளுவார்கள், அவர்கள் வாசம் பண்ணுவார்கள். இப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கர்த்தருடைய வழிகளில் நடந்தால் நன்மையே நமக்கு நடக்கும். கர்த்தருடைய 2ஆம் வருகையின் போது அக்கிரமக்காரர்களையும் அநியாயக்காரர்களையும் கர்த்தர் அழித்து போட்டு நீதிமான்களையும் உத்தமர்களையும் இந்த பூமியில் வைப்பார்.
அப்பொழுது பூமியில் உத்தமர்கள் தங்கியிருப்பார்கள். 1000 வருட அரசாட்சியில் அதை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில் உத்தமர்கள் தங்கியிருப்பார்கள், செவ்வையானவர்கள் தங்கியிருப்பார்கள். இந்த பூமி நல்லவர்களுக்காக காத்திருக்கிறது. நன்மை செய்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து கர்த்தருடைய வழிகளில் நடந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக இந்த பூமி காத்திருக்கிறது. துன்மார்க்கரோ பூமியிலிருந்து அறுப்புண்டு போவார்கள். தீயவர்கள் பூமியிலே இருக்க மாட்டார்கள். கர்த்தர் அழித்து விடுவார். கடைசி கால உபத்திரவங்கள், பாடுகள் போன்றவை வந்து இந்த பூமியில் இருக்கிற துன்மார்க்கரை அழித்து போடும். இயற்கை சீற்றங்கள், கொள்ளை நோய்கள், யுத்தங்கள், பஞ்சங்கள் போன்றவை வந்து துன்மார்க்கரை அழித்து போடும். துரோகிகள் அதில் இராதபடிக்கு நிர்மூலமாவார்கள். துரோகம் செய்கிறவர்கள், கர்த்தருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் துரோகம் செய்தவர்கள் இந்த பூமியில் இருக்க மாட்டார்கள். இப்படியாக கர்த்தர் தீமையை அழித்து நன்மையினால் இந்த பூமியை நிரப்புவார். கர்த்தர் பெரியவர், அவர் மிகவும் நல்லவர், நன்மையை செய்வார். அவருடைய வழிகளில் நடக்கும் போது நாம் கர்த்தருடைய ராஜ்யத்தை அடையலாம். இவ்வுலக வாழ்க்கையிலும் சமாதானமாய் வாழலாம். அவருடைய வழிகளை மீறி நடந்தால் நாம் அழிந்து போவோம், இந்த பூமியில் வாழ முடியாது. இதைதான் வேதம் இந்த பகுதியில் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள் வரை. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். என் மகனே, என் போதகத்தை தள்ளாதே. ஒரு பிள்ளையின் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி போதிக்க வேண்டும், என்னென்ன காரியத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும், ஒரு வாலிப மகனுக்கு அல்லது ஒரு வாலிப பெண்ணுக்கு என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. நாம் வாலிப வயதில் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள், நம் பெற்றோர்களால் போதிக்கப்பட வேண்டிய காரியங்கள் என்ன என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலில் ஒரு பிள்ளைகள் என்றால் அது எந்த பிள்ளையா இருந்தாலும் பெற்றோர்களின் போதகத்தை தள்ளக்கூடாது. கேட்க வேண்டும், கேட்டு நடக்க வேண்டும், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், பெற்றோர்களை மதித்து மரியாதை கொடுத்து நடக்க வேண்டும். பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் என்று எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம், உபகமம் 5ஆம் அதிகாரத்தில் 10 கட்டளைகளில் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தகப்பனையும் தாயையும் மரியாதை கொடுத்து நடக்க வேண்டும், மதித்து நடக்க வேண்டும் என்றால் அவர்கள் சொல்லை கேட்டு கீழ்ப்படிந்து அவர்கள் சொல்லுக்கு செவிசாய்க்க வேண்டும். மரியாதை இருந்தால்தான், பெற்றோர்கள் மேல் மரியாதை இருந்தால்தான் பிள்ளைகள் பெற்றோர்களின் பேச்சை கேட்பார்கள். பெற்றோர்களும் அதை புரிந்து கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் வாழ்ந்து நம் பிள்ளைகளுக்கும் போதிக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் போதிப்பது போல இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நாம் கர்த்தருடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்க வேண்டும். அப்படி நடக்கும் பொழுது நமக்கு நன்மைகள் நடக்கும். கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும், அதாவது ஒட்டுமொத்தமாக வேத வசனம் நமக்கு என்ன போதிக்கிறதோ 10 கட்டளையின் விளக்கம்தான் இந்த வேதாகமம் முழுவதும் இருக்கிறது. 2 கற்பனைகளின் விளக்கம்தான் வேதாகமம் முழுவதும் தீர்க்க தரிசனங்களாகவும் வாழ்க்கை வரலாறுகளாகவும் உபதேசங்களாகவும் பல விதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு மிஞ்சி எதுவும் இல்லை. 10 கட்டளைகளை மீறிய வசனம் எதுவும் இல்லை. கர்த்தருடைய 2 கற்பனைகளையும், உன்னிடத்தில் அன்பு கூறுவது, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவது, அதாவது உன் அயலாரிடத்தில் அன்பு கூறுவதும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவதுமான 2 கற்பனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகளுக்கு மிஞ்சின வேத வசனம் எதுவும் இல்லை. அதற்குள் அடங்கும் எல்லா வேத வசனங்களும். இப்படியாக சுருக்கமான வசனங்களை மட்டும் பார்த்து கொள்ளாமல் வேதம் முழுவதையும் வாசித்து பார்க்கும் பொழுது வாழ்க்கை நமக்கு சுலபமாகும், தெளிவாகும், சரியாகும், நம் வாழ்க்கைக்கு ஏற்ற நல்ல போதனைகளாக இருக்கிறது. கர்த்தருடைய கட்டளைகளை படித்து அதன்படி வாழ வேண்டும். வாழ்க்கைக்கான ஃபார்முலா புத்தகமாக வேதவசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நாம் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் பொழுது நிச்சயம் வெற்றியும் சமாதானமும் கிடைக்கும். எல்லாவற்றிலும் வெற்றி பெறவும் முடியும். எல்லா காரியத்திலும் சமாதானமாய் நடக்கவும் சமாதானம் பெறவும் முடியும். எந்த நெருக்கடியான சூழ்நிலைகளையும் அந்த பிரச்சனைகளையும் முடிவு கொண்டு வரும் வேதவசனம். கர்த்தருடைய வார்த்தைகள்
ஒரு மனிதனுக்கு நீடித்த நாட்களை உண்டு பண்ணும். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கும் போது நம்முடைய ஆயுசு நாட்கள் பெருகும். தீர்க்க ஆயுசை நமக்கு கொடுக்கும். சமாதானத்தையும் பெருக பண்ணும். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைகள் அதை கற்றுக்கொண்டு அதன்படி நடந்து நாம் வாழும்போது நம் வாழ்க்கை முழுவதும் சமாதானம் உள்ளதாய் இருக்கும். நம்முடைய சமாதானம் இன்னும் அதிகமாய் பெருகும். அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். நல் வழிகளில், கர்த்தருடைய வழிகளில் நாம் நடக்க வேண்டும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கை கொண்டு நடக்கும் போது கர்த்தருடைய கிருபை நமக்கு கிடைக்கும். அவருடைய நீதி, இரக்கம் நமக்கு கிடைக்கும். அவருடைய வார்த்தைகள் நமக்கு கிடைக்கும். அவருடைய இரக்கம் கிடைக்கும். அதனால் நன்மை பெறலாம். அவருடைய சத்திய வசனம் நமக்கு கிடைக்கும். அந்த வசனத்தை நாம் படித்து நம் வாழ்க்கையின் நெருக்கடியான நேரங்களையும் எந்த காரியத்தில் என்ன முடிவெடுக்க வேண்டும் என்பதையும் கற்றுக்கொண்டு நடக்கலாம். நம் பிள்ளைகளை நல்லபடியாக வளர்க்க முடியும். நீ அவைகளை கழுத்திலே பூண்டு உன் இருதயமாகிய பலகைகளில் எழுதிக்கொள். அதாவது கர்த்தருடைய வசனங்களை கழுத்தில் அணிந்து கொள்ள வேண்டுமா? அதாவது வசனங்களை எழுதி கழுத்தில் போட்டுக் கொள்வது போல அதை கௌரவமாக, அதாவது கர்த்தருடைய வசனமானது நமக்கு அலங்காரமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனம் நமக்கு அலங்காரமாய் இருக்கிறது என்றே சொல்லுகிறது. நம் இருதய பலகையில் எழுதி கொள்ள வேண்டும். நம் மனதை விட்டு நீங்காதபடிக்கு அது நிரந்தரமாய் பதிந்திருக்க வேண்டும். அதாவது வருடத்தில் ஒரு முறையாவது ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தல் வரை முழு பைபிளையும் நாம் படிக்க வேண்டும். முழு வேதாகமத்தையும் நாம் ஒவ்வொரு வருடமும் ஒரு முறை படிக்கும் பொழுது அது மனதில் ஆழமாய் நமக்கு பதிந்து கொள்ளும். நம் வாழ்க்கையின் அன்றாட எல்லா காரியங்களையும், ஒவ்வொரு செயலையும் அதை சரிப்படுத்தும். அப்பொழுது நாம் பரிசுத்தமானவர்களாக, கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நாம் மாற முடியும். அது நமக்கு கௌரவமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கும் பொழுது அது நமக்கு மிகுந்த புகழ்ச்சியை உண்டு பண்ணும். பலர் நம்மை பாராட்டும்படி, பலர் நம் குடும்பத்தார் முதல் எல்லோரும் நம்மை பாராட்டும்படி நம்மை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போகும். கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தருடைய வசனத்தின்படி நாம் நடக்கும் போது நீதியாய், நியாயமாய், உண்மையாய் நாம் நடந்து கொள்வோம். சத்திய பாதையில் நடப்போம். அப்படிப்பட்டவர்களை இந்த உலகம் கண்டிப்பாய் ஒரு நாள் போற்றும், உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கும். தாழ்மை உடையவர்களாக, நற்குணசாலிகளாக நாம் இருக்கும் பொழுது சமுதாயமும் நம்மை புகழும். அப்படிப்பட்ட நிலைக்கு ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். அப்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, கர்த்தருடைய கட்டளைகளை கை கொண்டு அவருடைய வழிகளில் நடக்கும் பொழுது தேவனுடைய பார்வையிலும் மனிதனுடைய பார்வையிலும் தயை கிடைக்கும். தயையும் நற்புத்தியும் கிடைக்கும். அதாவது தயவு கிடைக்கும். நாம் நற்குணசாலிகளாய் இருக்கும் பொழுது, கர்த்தருடைய வேத வசனத்தை படித்து நாம் உண்மையாய், நேர்மையாய், நீதியாய், நியாயமாய் நடந்து கொள்ளும் பொழுது, தாழ்மையாய் நாம் நடந்து கொள்ளும் போது, சுயநலம் இல்லாதவர்களாய் நாம் நடந்து கொள்ளும் போது, இப்படிப்பட்ட பரிசுத்தமானவர்களாய் நாம் மாறி வாழ்வோம். கர்த்தருடைய வேத வசனம் நம்மை இப்படியாக சுத்திகரிக்கும். அதாவது கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆவியின் கனிகளால் நாம் நிரப்பப்பட்டிருப்போம். அப்பொழுது அந்த பரிசுத்த குணமானது கர்த்தரிடத்திலும் நமக்கு தயவை பெற்று தரும். நம்முடைய நற்குணங்களை பார்த்து கர்த்தர் பாராட்டி நமக்கு தயவு செய்வார். நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை இன்னும் அதிகமாய் தருவார். கர்த்தரும் தருவார், மனுஷர்களும் நம்மை பாராட்டுவார்கள். நமக்கு நல்ல ஒரு கனம் உண்டாயிருக்கும், ஒரு மரியாதை இருக்கும். நம்மை சமுதாயத்தில் புகழ்ந்து போற்றுவார்கள். கர்த்தரே நம்மை அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு கொண்டு செல்வார். வாழ்க்கையில் உயர்த்தி வைப்பார். அப்படி மனிதர்களிடத்திலும் தயவு பெற்று, கர்த்தரிடத்திலும் தயவு பெற்று நற்புத்தியும் பெறுவாய். நல்ல புத்தியும் ஆண்டவர் நமக்கு தருவார். அப்படி நல்ல புத்தியையும் பெற்றுக் கொள்ளும் போது நம் வாழ்க்கை உயர்ந்ததாய் இருக்கும். சாதாரண வாழ்க்கை இல்லாமல் உயர்ந்த வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருவார். நம்ம பெற்றுக்கொள்ளலாம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், நாம் சுய புத்தியின் மேல் சாயக்கூடாது. நமக்கு என்ன தோன்றுகிறதோ அதையெல்லாம் செய்யக்கூடாது.
சுயநலமாய் இருக்கக்கூடாது. சுய புத்தி என்றால் எனக்கு எது பிடிக்குமோ அதை செய்வேன், எனக்கு என்ன தோன்றுகிறதோ அதை செய்வேன், அப்படி இருக்கக்கூடாது. கீழ்ப்படிதல் வேண்டும். நமக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்க வேண்டும். கீழ்ப்படிதல் என்றால் நமக்கு பிடிக்காத காரியத்தை கர்த்தர் சொல்லும் பொழுது நாம் செய்தால்தான் அதற்கு உண்மையான கீழ்ப்படிதல் என்றே பொருள். நமக்கு பிடித்ததை நாமே செய்து விடுவோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அல்ல. அதாவது மேன்மை என்ன என்றால் கர்த்தருடைய வார்த்தையின்படி முழுமையாய் பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி செய்வதே சுய புத்தியின் மேல் சாயாமல் இருப்பது. நம் புத்தி நமக்கு 1000 சொல்லும், அதை கேட்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை கேட்டு நடக்க வேண்டும். எல்லா காரியத்திலும் ஆடம்பர வாழ்க்கை கூடாது, பேராசை இருக்கக்கூடாது, நீதி நியாயங்களை விட்டு தவறக்கூடாது, உண்மையை பேச வேண்டும், நம் செயல்கள் உண்மை முத்தமாய் இருக்க வேண்டும், நம் வார்த்தையில் சொன்ன சொல் தவறக்கூடாது, உண்மையை மட்டும் பேச வேண்டும், மாறுபாடான பேச்சு இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஒழுக்கமான செயல்கள் நமக்குள் வரும். அந்த தன்மைகள் நமக்கு கிடைக்கும். கர்த்தருடைய வேத வசனத்தை வாசித்து தியானித்து வாழும் பொழுது நம்முடைய சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தரின் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும். நமக்கு எது நடந்தாலும், என்ன நிலை வந்தாலும், பாடுள்ள நிலைகள் வந்தாலும் கூட கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்து கர்த்தர் நம்மை பாதுகாப்பார், நிச்சயம் நம்மை காப்பாற்றுவார் என்று அவர் மேல் நம்பிக்கையாய் இருந்து நாம் வாழ வேண்டும். கர்த்தரின் மேல் நம்பிக்கையாய் இருந்து என்ன சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாய் இருந்து நாம எதுவும் செய்ய போகக்கூடாது. ஒரு துன்பமான நிலை வந்துவிட்டால் நாம இதை செய்யலாம் அதை செய்யலாம் என்று தோன்றும். அடுத்தவர் உதவி, அடுத்த மனிதர்களின் உதவியை தேடலாமா, அரசாங்க உதவியை தேடலாமா, போலீஸ்க்கு செல்லலாமா, இப்படி எல்லாம் தோன்றும். அதையெல்லாம் செய்யாமல் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்து நம் பிரச்சனைகளை கர்த்தர் நிச்சயம் நீக்குவார், நமக்கு வெற்றி தருவார் என்ற நம்பிக்கையோடு இருந்து நம் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும். முதலாவது. இரண்டாவது, வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து கொள்ள வேண்டும். அவரை நினைத்து கொண்டு அவருடைய வார்த்தையின்படியே நாம் செயல்பட்டு கொண்டு இருக்க வேண்டும். அவர் வழிகளை நாம் நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் நம் பாதைகளை செவைப்படுத்துவார். நாம் எப்பொழுதும் கர்த்தரை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தருக்கு காத்திருத்தல். வேதம் வாசித்துக் கொண்டு, ஜெபித்துக் கொண்டு, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு, கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டு, கர்த்தரிடத்தில் ஜெபித்துக் கொண்டு, இப்படியாக எப்பொழுதும் கர்த்தருடைய நினைவால் நாம் நினைத்து கொண்டிருப்பதே நம்முடைய வாழ்க்கையின் வழிகளை சரிப்படுத்திக் கொள்ள சரியான பாதையாயிருக்கிறது. கர்த்தரை நினைத்து கொண்டே நாம் வாழும் பொழுது நம் வாழ்க்கை எல்லாம் சரியாகிவிடும். அவர் நினைவுகளில் நாம் வாழ வேண்டும். அவரை நினைத்து கொண்டே நாம் வாழ வேண்டும். நான் ஞானி என்று நம்மை நாமே நினைக்க கூடாது. தீமையை விட்டு விலக வேண்டும். நம்மை நாமே ஞானி என்று நினைத்து கொள்ளக்கூடாது. அப்படி நினைத்து கொண்டு நாம் வாழ்ந்தால் அது தீமையாய் இருக்கிறது. பொல்லாத ஆவிகள் நம்மை போதிக்கும் பொழுது நமக்கு தோன்றும், உனக்கு எல்லாம் தெரியும், நீ எல்லாம் அறிந்தவள், நீ எல்லாம் தெரிந்தவள், உன் இஷ்டப்படி நீ செய் என்று சொல்லும். அது பொல்லாத ஆவியின் வார்த்தையாய் இருக்கிறது. நாம் ஞானி அல்ல, அதை புரிந்து கொள்வோம். நாம் ஞானி அல்ல என்று உணர்ந்து தீமையை விட்டு விலக வேண்டும். எல்லாவித தீமைகளுக்கும் விலகி வாழ வேண்டும். பரிசுத்த பாதையை தெரிந்து கொள்ள வேண்டும். தீமை என்பது பொல்லாதவனால் ஏற்படுத்தப்படுவது, பாவத்தை செய்ய தூண்டுவது, பாவம் செய்வது, இதுவே தீமையாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட அசுத்தமான காரியங்கள் நம்மை நேரிடாதபடிக்கு, நம்மை தொடாதபடிக்கு நாம் அப்படிப்பட்டவர்களை விட்டு விலக வேண்டும். பரிசுத்தமாய் வாழ வேண்டும். கர்த்தருடைய வசனத்தையே எப்பொழுதும் தியானித்து வாழ வேண்டும். கர்த்தருக்கு பயந்து நாம் தீமையை விட்டு விலக வேண்டும். கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு கோபமூட்டக்கூடாது. கர்த்தரிடத்தில் நாம் நியாய தீர்ப்பை பெறக்கூடாது, தண்டனை பெறக்கூடாது என்று பயந்து, கர்த்தர் நம்மை பார்க்கிறார் என்று பயம் இருந்தால் நாம் தீமை செய்ய மாட்டோம். அதனால் தீமையை விட்டு விலக வேண்டும். எப்பொழுதும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள் இருக்க வேண்டும். அப்படி நாம் செய்யும் பொழுது அது நம் வயிற்றுக்கு ஆரோக்கியமாய் இருக்கிறது. அதாவது நம் வயிறு குளிர்ந்திருக்கும். கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தமாய் வாழும் போது நம் வயிறு ஆரோக்கியமாகவும் நம் எலும்புகள் ஆரோக்கியமாக பலமுள்ளதாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது.
அதாவது நம் வயிற்றுக்கு என்று ஏன் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? அதாவது அதிகமான மன உளைச்சல் அல்சர் கொண்டு வரும் என்று சொல்வார்கள். அதாவது சரீரத்தில் மன உளைச்சல் வயிற்றை பாதிக்கும். அதனால் ஏற்படுகிற அந்த ஆசிட் மன உளைச்சலினால் அதிகமாக வயிற்றில் சுரக்கும். அதனால் வயிறு புண்ணாகும் என்று சொல்லப்படுவதுண்டு. இது உண்மை அறிவியல் பூர்வமான மெடிக்கல் சயின்ஸா இருக்கிறது. அப்படி இருக்க அதிக மன உளைச்சல் ஏன் வருகிறது? பொல்லாத ஆவிகளுக்கு நாம் இடம் கொடுக்கும் போது, இச்சைக்கு இடம் கொடுக்கும் போது, அதனால் அப்படிப்பட்ட தீமைகளை விட்டு நாம் விலகும் போது நம் வயிறு ஆரோக்கியமா இருக்கும், நம் எலும்புகள் பலமுள்ளதா இருக்கும். நாம் வயிறு ஆரோக்கியமா இருந்தால்தான் சரீரத்தின் எல்லா உறுப்புகளும் பலமுள்ளதா இருக்கும். ஏனென்றால் வயிற்றில் செரிக்கப்படும் உணவுதான் சரீரத்திற்கு பலனை தருகிறது. அப்படி இருக்க நம் வயிறு புண்ணாக இருந்தால் அது உணவை சரியாய் செரிக்காது. அதனால் எந்தவித சத்துகளும் சரீரத்திற்கு செல்லாது. அதனால் சரீரம் முழுவதும் பாதிக்கப்பட்டு பலவீனமாய் போகும். இதைதான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உன் வயிற்றுக்கு அது ஆரோக்கியமாகவும் உன் எலும்புகளுக்கு ஊனமாய் இருக்கும். எலும்புகளுக்கு இடையில் இருக்கும் அந்த நீர்மம் தான் ஊன் என்று சொல்லப்படுவது. அந்த இடம் அதிகமாய் சுரந்து செழிப்பாய் இருக்கும் பொழுது நம் எலும்புகள் பலமுள்ளதாய் இருக்கும். நமக்கு பலவீனம் இருக்காது, நோய் நொடி இருக்காது, சரீரம் ஆரோக்கியமாய் இருக்கும். நம்முடைய பொருளாலும் நம்முடைய விளைவின் பலனாலும் கர்த்தரை கனப்படுத்த வேண்டும். நம்முடைய பொருட்களால் கர்த்தருக்கு கனப்படுத்த வேண்டும். அப்படி என்றால் நம்மிடத்தில் எந்த பொருள் வாங்கினாலும் எந்த பொருள் நமக்கு கிடைத்தாலும் அதை கர்த்தருக்கென்று அதில் நம் விளைச்சல் விளைந்து வரும்போது நம் தானியங்கள் பழங்கள் எந்த பொருள் வந்தாலும் அதன் முதற் பலனை கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்த வேண்டும். அப்படி நாம் செலுத்தும் பொழுது நம் விளைச்சலின் முதற் பலன் கர்த்தருக்குரியது. அப்படி செய்வது என்பது கர்த்தருக்கு மரியாதை செலுத்துவது என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது கர்த்தருக்கு முதற் பலனை கொடுத்தால் கர்த்தரை நாம் மதித்து நடக்கிறோம், கர்த்தருக்கு பயந்து நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோம், கர்த்தருக்கு மரியாதை செலுத்துகிறோம் என்பது பொருள். கர்த்தருக்கு மரியாதையை மனதில் நாம் வைத்திருக்கிறோம் என்பதின் அடையாளமாக நம்முடைய பொருள்களாலும் விளைவின் எல்லா முதற் பலனாலும் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த வேண்டும். காணிக்கை செலுத்துகிறவர்கள் கர்த்தருக்கு மரியாதை செலுத்துகிறார்கள் என்று பொருள். அப்படி நம்முடைய பொருட்களாலும் நம்முடைய விளைவின் முதற் பலனாலும் கர்த்தருக்கு நாம் காணிக்கை செலுத்தினால் என்ன நடக்கும்? அதன் விளைவு என்ன என்றால், அப்படி நாம் செலுத்தும் போது நம் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், நம்முடைய பணப்பெட்டி நிரம்பி வழியும். அப்படி என்றால் கர்த்தர் நமக்கு மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கொடுப்பார். நாம் கர்த்தருக்கு முதற் பலனை கொடுத்து நாம் காணிக்கை செலுத்தும் போது அதனால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். அதனால் நாம் ஐஸ்வர்யத்தினால் நிறைந்திருப்போம். அதிக பணமும் பொருளும் நம்மை தேடி வரும். உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். நம்முடைய ஆலைகளில் அதாவது ஜூஸ் கிடைக்கும் என்று பொருள். அதாவது செழிப்பை குறிக்கிறது. நம்முடைய பணம் பொருள் போன்ற எல்லாவித காரியங்களும் நமக்கு திருப்தியாய் கிடைக்கும். நம் வீட்டில் பஞ்சம் இருக்காது, செழிப்பு இருக்கும், அதிக பணம் இருக்கும், அதிகமான பொருள்கள் இருக்கும். எதை வேண்டுமென்றாலும் சாப்பிடலாம், என்ன பொருள் வேண்டுமென்றாலும் வாங்கலாம், எப்படி வேண்டுமென்றாலும் செலவு பண்ணலாம் என்ற ஒரு தாராளமான நிலை ஐஸ்வர்யத்தினால் நிரம்பி இருப்போம். கர்த்தருக்கு நாம் மரியாதை செலுத்தி முதற் பலனை கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தினால் நாம் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவோம். இப்படியாக கர்த்தரை நாம் தேடும் பொழுது, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, கர்த்தருடைய வேத வசனத்தை படித்து அதன்படி வாழும் பொழுது இவ்விதமாய் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். கர்த்தருக்கு மரியாதை செலுத்துவோம், கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவோம், அவருக்கு எல்லா கனத்தையும் நாம் செலுத்தி அவரை பணிந்து கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.